ஓம் சாந்தி 21/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளை, தேவதையாக ஆவதற்கு முன்னால் கண்டிப்பாக பிராமணனாக ஆக வேண்டும். பிரம்மாவின் கமலவாய் குழந்தைகள்தான் உண்மையான குழந்தைகள். அவர்கள் ராஜயோக படிப்பின் மூலம் தேவதையாக ஆகின்றனர். கேள்வி: மற்ற சத்சங்கங்களிலிருந்து உங்களுடைய சத்சங்கம் எந்த விஷயத்தில் தனிப்பட்டதாக இருக்கிறது? உலகத்தில் எவ்வளோ சத்சங்கங்கள் இருக்கு, ஆனால் உங்களுடைய சத்சங்கம் எந்த விஷயத்தில் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில்: மற்ற சத்சங்கங்களில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை, எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பதில்லை. மேலும் செல்வங்கள் போன்றவை அனைத்தையும் இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்சங்கத்தில் நீங்கள் அலைவதில்லை. இது சத்சங்கமாக இருப்பதுடன் பாடசாலையாகவும் இருக்கிறது. பள்ளியில் பாடம் படிக்கின்றனர், அலைவதில்லை. படிப்பு என்றால் வருமானமாகும். எந்த அளவிற்கு நீங்கள் படித்து தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்விக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானமாகும். இந்த சத்சங்கத்தில் வருவது என்றால் நன்மையே நன்மையாகும். ஓம் சாந்தி. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பழையதிலும் பழைய தர்மம் என்று பாபா புரிய வைத்துள்ளார். எப்படி சந்நியாசிகள் வசிக்கின்ற இடமான பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டார்களோ, அதே போன்று இந்துஸ்தானத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டார்கள். யாரிடமாவது நல்ல குணங்கள் இருந்ததென்றால் இவரிடத்தில் தெய்வதை குணம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளாகி உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை முழு உலகத்தின் வரலாறு புவியியல் புத்தியில் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்? எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு துச்ச புத்தி என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் துச்ச புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள். எந்த அளவிற்கு உங்களுடைய ஞானத்தின் சக்கரம் சுற்றுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவம் பஸ்மமாகும். மற்றபடி தலையை துண்டிப்பதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. சக்கரம் ஒன்றும் இம்சைக்கானதாக அல்ல. இந்த சக்கரம் உங்களை அகிம்சையாளர்களாக மாற்றுகிறது. எங்கே உள்ள விஷயத்தை பாருங்கள், எங்கே கொண்டு சென்று விட்டார்கள். பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறார், ஆத்மாவை பற்றி சொல்லும்போது கல்லிலும் முள்ளிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதில்லை. ஆனால் பரமாத்மாவை பற்றி அவர் அனைத்திலும் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே. ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே அழிவற்றது. அரைக்கல்பம் இருளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்தீர்கள். நிறைய அலைய வேண்டியிருக்கிறது. பள்ளியில் படிக்கிறார்களே, அவர்கள் அலைபவர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. சத்சங்கங்களில் மனிதர்கள் எவ்வளவு அலைகிறார்கள். வருமானம் எதுவும் வருவதில்லை, இன்னும் நஷ்டம்தான். ஆகவே அதை அலைவது என்று சொல்லப்படுகிறது. அலைந்து அலைந்து செல்வம் அனைத்தையும் இழந்து எதுவும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்போது இந்த படிப்பில் யார் எந்த அளவிற்கு நல்ல விதத்தில் தாரணை செய்வார்களோ அந்த அளவிற்கு நன்மையே நன்மையாகும். இப்போது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். நிராகார உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இங்கேயோ சுற்றித் திரிவதற்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது. அங்கே இந்த விஷயம் இல்லை. சரீரம் இல்லை, நடிப்பும் இல்லை. நட்சத்திரத்தை போன்ற ஆத்மாக்கள்
நின்று கொண்டிருக்கின்றன. இது அதிசயம் அல்லவா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கின்றன? ஆத்மாக்களும் கூட பிரம்ம தத்துவத்தில் தன்னுடைய ஆதாரத்தில் இயற்கையாக நின்று கொண்டிருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, ஞானத்தை சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை அறுக்க வேண்டும். இரட்டை அகிம்சையாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய புத்தியை சுத்தமாக தூய்மையாக மாற்றி ராஜயோகத்தின் படிப்பை படிக்க வேண்டும். மேலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். நாம் சத்திய நாராயணனின் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்டு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் என்ற குஷியே எப்போதும் மனதில் இருக்க வேண்டும். வரதானம்: மனம் புத்தியை கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. மனம் புத்தியை கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம்: நிரந்தர யோகி என்றால் சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கான விசேஷ சாதனம் மனம் மற்றும் புத்தியாகும். மந்திரம் மன்மனா பவமாகும். யோகாவை புத்தியோகம் என்று கூறுகின்றோம். ஆக இந்த விசேஷ ஆதார தூண் தனது அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியம் செய்கிறது. என்ன சங்கல்பம் எப்போது செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு சங்கல்பம் செய்ய முடிய வேண்டும். புத்தியை எங்கு செலுத்த விரும்புகிறீர்களோ அங்கு செலுத்த முடிய வேண்டும். ராஜாவாகிய உங்களை புத்தி அலைய விடக்கூடாது. விதிப்படி காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நிரந்தர யோகி என்று கூற முடியும். ஸ்லோகன்: மாஸ்டர் உலக ஆசிரியராகுங்கள், நேரத்தை ஆசிரியராக ஆக்காதீர்கள். மாஸ்டர் உலக ஆசிரியராகுங்கள், நேரத்தை ஆசிரியராக ஆக்காதீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.